அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து சோளக்கூழ். இது வந்து எங்கள் அம்மாவுடைய ரெசிபி. எங்கள் அம்மா பண்ணி அவங்க பண்ணுறப்போ நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ ப்ராப்பராக இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் எப்படி பண்ணணும், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். சோளக்கூழ் வந்து இப்போ நிறைய பேர் நம்ம வந்து எடுத்துக்கிறதில்ல. இந்த வெயில் காலத்துக்கு சோளக்கூழ், கம்பங்கூழ், கேவுருக்கூழ் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக உங்கள் டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். உடம்புக்கு நிறைய வைட்டமின் ஏ, B1, B6ன்னு சோளக்கூழில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதை மாதிரி கூழ் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. அது எதிர் சோளக்கூழ், கம்பங்கூழ், கேவுருக்கூழ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து இதை பழக்குங்க. ஏன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லேருந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த திணை வகைகளில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சோளக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோளக்கூழ் செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு ரெடியாகவே அரைச்ச சோள மாவு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லை அல்லது 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் கழுவிட்டு நல்லா அலசிட்டு அதை வந்து மிக்சியில் வந்து ரவை பதத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நிறைய தண்ணி சேர்த்து சட்டியில் வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் அடிகனமான சட்டியாக எடுத்து கிண்டணும். ஸோ அதில் அளவு வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஒரு அரை கிலோ போட்டிருக்கேன். 3 படி தண்ணி ஊற்றணும். 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்படியே வெந்து சுண்டி கம்மியாக இருந்தாக்க எல்லாத்துலேயும் அப்படியே கட்டி கட்டியே போயிடும். அதனால் தண்ணி தாகமாக வச்சிடணும். வைக்கும்போது கரைச்சி. எஸ், எப்போவுமே நமக்கு நம்ம அம்மா தான் பெஸ்ட் குக். இங்கே வந்து அவங்க இது எப்படி செய்யணும்னு அளவு எனக்கு நிறையா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வாய்ஸ் வந்து நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நம்ம வந்து எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான அளவும் வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சு. அம்மா சொன்ன மாதிரி 1/2 கிலோ அந்த சோள மாவுக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இப்போ வந்து உப்பு தேவையான உப்பு சேர்த்து வந்து இதை நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கை விடாமல் இதை கிண்டணும். நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் கை எடுத்துடக்கூடாது. நல்லா ஒரு பெரிய துடுப்பு வச்சு கைவிடாமல் கிண்டுங்க. முடிஞ்சளவு வந்து அகல பாத்திரத்தை விட நல்ல ஹைட் இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ மேலெல்லாம் தெறிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேர்ன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக செய்யணும் அதை. ஸோ இதை கிண்டி முடித்து கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் அது வந்து திக்காக ஆரம்பிக்கும். திக்காகி பபிள்ஸ் வர. ஸோ இப்போ முன்ன கலர் வந்து நல்லா எல்லோவிஷாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா திக்காகி பபிள்ஸ் வந்து மேலே நல்லா தெறிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கிண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து பச்சை தண்ணியில் விட்டிங்கன்னா அது கரைஞ்சி போகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா மாவு வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான ஒரு சோளக்கூழ் ரெடி ஆகிடும். இது நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சுட்டு காலையில் நீங்கள் தேங்காய் பாலோடையோ மோரோடையோ நீங்கள் கரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஹெல்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு பீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இப்போது வந்து இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதான் இன்னொரு ரெசிபியில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் கிச்சன்.